குற்ற வழக்குகளில் தொடர்புடையவரை கைது செய்ய சென்ற போலீசார் முன்பு அவரது மனைவி தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையே அராஜக போக்கை கையாண்டால் நாங்கள் யாரிடம் போய் முறையிடுவது என கேள்வி எழுப்புகின்றனர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் தெருவைச் சேர்ந்த மோகன் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என கூறப்படுகிறது. சமீபத்தில் சிறைக்கு சென்றுவிட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் வேறொரு வழக்கில் மோகனை கைது செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்ற சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சிவமணி மற்றும் உதவி ஆய்வாளர் சேகர் உட்பட சில காவல்துறையினர் மோகனை கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் மோகன் உடனடியாக வரவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தையே உருதெரியாமல் அழித்து விடுவோம் என கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து மோகன் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறிய அவரது குடும்பத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டு அஞ்சிய மோகனின் மனைவி பத்மாவதி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீயிட்டுக் கொண்டார். உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மறுநாள் காலை உயிரிழந்தார். காவல்துறையின் அராஜகத்தாலேயே பத்மாவதி உயிரிழந்ததாக வேதனையோடு தெரிவிக்கிறார் அவரது மகன் பிரதீப். என்ன சொல்லியிருக்காரு, அடிச்சு கையை காலெலாம் ஒடிச்சிருவேன், மாட்டினா லாக்அப்லேயே டெட் பண்ணுருவேன், பார்த்துக்கலாம், மேல் இடத்துல கூட பேசிக்கலாம், நம்மளுக்கு பவர் இருக்குது, நம்ம எல்லாம் தெய்வால் தான் பண்ணுறோம் சொல்லி தான் அதுக்கப்புறம் இட்டுன்னு போய் ஸ்டேஷனில் இப்போ எழுதி கொடுத்து தான் எங்கள் அம்மா அதெல்லாம் கண்டு பயந்து தான் தீ குளிச்சு இறந்துட்டாங்க. பத்மாவதி உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை பணியிடை நீக்கம் செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பத்மாவதியின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த பின் பொதுமக்கள் முற்றுகையை கைவிட்டனர். இந்த சம்பவம் புதியதல்ல என கூறும் பத்மாவதியின் மகள் பிரியங்கா தனது தந்தை மீது பல ஆண்டுகளுக்கு முன்பாக சில பிரச்சனைகளுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதனை காரணமாக வைத்து தினந்தோறும் காவல்துறையினர் தங்களை தொந்தரவு செய்வதாகவும் கூறுகிறார். எங்கள் அப்பாவுக்கு 95ல் அவருக்கு மார்க்கெட் விஷயத்தினால கொஞ்சம் பிரச்சனை கேஸ் இருந்தது. அது அதோட முடிஞ்சிச்சு. 20 வருஷம் ஆச்சு. பொய் கேஸ் போட்டு 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 ரவுடின்னு பொய் கேஸ் போட்டாங்க. அப்பா அடிச்சு கை காலெல்லாம் ஓடிச்சு. எங்கள் அப்பாவால் ரவுடின்ற பேர் தான் தவிர அவங்க கொடுத்த பட்டம் ரவுடின்ற பேர் தான். இப்போ போய் யார் வேலை கேட்டாலும் எதுவும் தரமாட்டாங்க. எங்கள் அம்மாவால் எங்கள் குடும்பம் இருந்தது. இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை, ரொம்ப மன கஷ்டப்பட்டு அவங்க நேற்று இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அவ்வளோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. தனது தந்தையின் மீது போடப்பட்ட வழக்கால் தனது வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் பிரதீப் வரும் காலங்களில் நடைபெறக்கூடிய தேசிய அளவிலான சுண்டாட்டம் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கிறார். வீடு அடிச்சு ஒடிச்சிருக்காரு. கீழேருந்து அப்படியே போர்டு சென்டர் அடிச்சு ஒடிச்சிருக்காரு. என் தங்கச்சி ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். அவன் நேஷனல்ஸ் போகிறா. இப்போ தமிழ்நாடு பிளேயரில் நம்பர் 1 இருக்கிற நேஷனல்ஸ் போகிறா. தம்பி பாக்ஸர், நேஷனல் பாக்ஸர், டெல்லி காஷ்மீர்லாம் ஃபைட் பண்ணுறா. இப்போ இவங்க லைஃப்பில் நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். எங்கள் அப்பா ஏதோ இந்த மார்க்கெட் தகராறால் அந்த ரவுட் லிஸ்ட்லாம் போட அதை வச்சு அவர் 20 வருஷமாக சண்டை போடல. ஒரு கேஸ் கூட பொய் கேஸ் போட்டு என்ன வீட்டில் இருந்துட்டு பொய் கேஸ் போட்டாங்க. இப்போ எனக்கு அவ்வளோ பொய் கேஸ் போட்டு வீட்டில் டெய்லியும் தேடுறது, வீட்டில் வாடகைங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது, யாராக இருந்தாலும் அடிக்கிறது. சிந்தாதிரிப்பேட்டைக்குள் இரவு நேரங்களில் அடிக்கடி நுழையும் காவல்துறையினர் தங்களை மிரட்டி பல்வேறு வழக்குகளில் ஒப்புக்கொள்ள வைப்பதாகவும் மறுத்தால் தங்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த மாதிரி அவங்க புள்ளி அந்த மாதிரி டார்ச்சல் கொடுக்குறது, அந்த இருக்கிற வீட்டை அவங்க காலி பண்ண சொல்லி தொல்லை கொடுக்குறது, அங்கே ஏரியாவில் இருக்கிற ஒரு புள்ளிங்களை கூட நிற்க விட மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாமே பயந்துக்கணும் ஓடுதுங்க. எல்லாம் புள்ளிங்கள 4 புள்ளிங்களை இருந்தால் கூட அந்த உயிரை காப்பாற்றி இருப்போம். நாங்கள் எதனா பண்ணியிருந்து தேடின்னு வந்தால் கூட பரவாயில்லையே. ஒரு லேடிஸ் எல்லாமே ஏன் இங்கே உட்காரு, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நீங்களாம் ஊரை விட்டு வந்துக்கிறீங்க. எங்களை எல்லாரும் மறைச்சிட்டு தான் போனார் நேற்று. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களை குறிவைத்து துன்புறுத்தும் காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டுமே எங்களை போன்ற பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதே சிந்தாதிரிப்பேட்டை பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. திருத்துறைப்பூண்டியில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் பூட்டை உடைத்து 31 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேட்டில் MKM காலனியில் 7 வீடுகள் உள்ளன. இந்த காலனியில் வசித்து வரும் ஜாகிர் நிஷா என்பவர் தனது தங்கை வீட்டிற்கு சென்றுள்ளார். இதேபோல் அடுத்தடுத்த வீடுகளில் குடியிருக்கும் பாலசங்கீதா என்பவரும் யூசுப் ராஜ் என்பவரும் வெளியூர் சென்றுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையர்கள் 3 வீடுகளின் பூட்டையும் உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் உள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அடுத்தடுத்த 3 வீடுகளின் பூட்டுகளும் உடைந்திருப்பதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் திருத்துறைப்பூண்டி காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் ஜாகிர் நிஷாவின் வீட்டில் இருந்த 14 பவுன் தங்க நகை மற்றும் 3000 ரொக்கமும், பாலசங்கீதாவின் வீட்டிலிருந்த 7 பவுன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கமும்
மற்றும் யூசுப்ராஜ் வீட்டில் 10 பவுன் தங்க நகை மற்றும் 3000 ரொக்கமும் திருடப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. மொத்தத்தில் 31 பவுன் தங்க நகைகள் மற்றும் 26,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 3 வீட்லையும் உடச்சி நகைப்பணம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. காலையில் தான் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் 31 பவுன் நகை எடுத்துகிட்டு போயிருக்கு 3 வீட்டு. திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் சிலர் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு போதை ஊசி விற்பனை செய்து வருவதாக திருச்செந்தூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. இதனையடுத்து சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் திருச்செந்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா திரையரங்கம் எதிரே இசக்கிமுத்து என்பவரின் வீட்டில் இருந்த 820க்கும் மேற்பட்ட போதை ஊசிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போதை மருந்து பாட்டில்களை கைப்பற்றினர். இதனையடுத்து இதில் தொடர்புடைய மணிகண்டன், இசக்கிமுத்து, புஷ்பராஜ் என்ற 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வறுமையின் காரணமாக 2 பெண் குழந்தைகளை விற்பனை செய்த தாய் உள்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி அருகுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மனைவி லீலாவதி. இந்த தம்பதியினருக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. வறுமை இவர்களை வாட்டியதால் ஒரு குழந்தையை 4,000 ரூபாய்க்கும் மற்றொரு குழந்தையை 50,000 ரூபாய்க்கும் பெற்றோர்கள் விற்பனை செய்துள்ளனர். இந்த குழந்தைகள் விற்பனை குறித்து மாவட்ட குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் குழந்தைகளின் தாயார் லீலாவதியை கைது செய்துள்ளனர். மேலும் குழந்தைகளை விற்பனை செய்யுமாறு வற்புறுத்திய லீலாவதியின் சகோதரிகளான கலா மற்றும் ஜெயா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் குழந்தையை விலை கொடுத்து வாங்கிய வனஜா என்பவரும் கைது செய்யப்பட்டார். மீட்கப்பட்ட 2 குழந்தைகளும் நெல்லையில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த கடத்தலில் தொடர்புடையவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் பள்ளிவிளை பகுதியை சார்ந்த லீலாவதி முத்து அப்படிங்கிற தம்பதியர் அவங்களுக்கு பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளை அவங்க மற்ற வேற 2 பேருக்கு வித்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது கேள்விப்பட்டு நாங்கள் போய் பார்த்ததில் உண்மைன்னு தெரிய வந்தது. அன்னைக்கே நாகர்கோவிலில் கொடுத்த குழந்தைய மரவன் குடியிருப்பை பகுதியை சார்ந்த ஒரு நபருக்கு கொடுத்ததை அன்னைக்கே மீட்டு மாவட்ட தத்து மையத்தில் ஒப்படைச்சிருக்கோம். இன்றைக்கி 2-3 தினங்களாக தேடுதலுக்கு பின்பாக இன்றைக்கி திருநெல்வேலி பாப்பாக்குடியில் 2வது பெண் குழந்தை மீட்டிருக்கோம். இந்த குழந்தைய சிடபிள்யூசியில் ஒப்படைச்சோம். விழுப்புரம் மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக மாமியாரை அடித்துக் கொன்ற மருமகள் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள பசுங்காயமங்கலம் காட்டுக்கொட்டாயில் வசித்து வருபவர் சுந்தரம். இவரது மனைவி பத்மாவதிக்கும் தாய் பாப்பாத்தி அம்மாளுக்கும் அடிக்கடி தகராறு வரும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சுந்தரம் வீட்டில் இல்லாத போது வழக்கம் போல் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த பத்மாவதி வீட்டில் இருந்த கம்பியால் பாப்பாத்தி அம்மாளை தலையில் தாக்கியுள்ளார். இதனால் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் மூழ்கி பாப்பாத்தி அம்மாள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுபற்றி தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பத்மாவதியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தனது மாமியார் பார்ப்பதற்கு தீவிரவாதி போல் இருப்பதால் ஆத்திரமடைந்து அடித்துக் கொன்றுவிட்டதாக அவர் கூறியுள்ளார். இதன் பிறகு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட பத்மாவதி கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோட்டில் பெண்ணை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதலன் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மோகனா. இவருக்கும் ஈரோட்டை சேர்ந்த பாலசுப்ரமணி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு குழந்தை இல்லாததை அடுத்து இருவரும் பிரிந்து மோகனா ஈரோடு முனிசிபால் காலனி 2வது வீதியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் அவருக்கும் கருங்கல்பாளையம் சொக்காய் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கும் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோகனாவிற்கும் பாஸ்கருக்கும் இடையே தகராறு ஏற்பட ஆத்திரமடைந்த பாஸ்கர் மோகனாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றுவிட்டார். சிறிது நேரத்தில் தனது வீட்டில் தூக்குமாட்டி பாஸ்கர் தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி மாணவனுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை பகுதியில் டியூஷன் சென்டர் நடத்தி வந்தவர் ஜெயகரன்.
அவரது டியூஷன் சென்டரில் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் படித்து வந்தார். இந்நிலையில் மாணவனுக்கும் டியூஷன் நடத்தும் ஆசிரியர் ஜெயகரன் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை மாணவன் தனது தந்தையிடம் கூறியதை அடுத்து மாணவனின் தந்தை காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மாணவனை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய ஆசிரியரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டத்தில் நீதிபதியின் பேரன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகளை அமைத்து சிசிடிவி கேமரா பதிவுகள் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை அருகே அரபிக்குள தெருவில் வசித்து வருபவர் பிரகாஷ். இவர் சேலத்தில் உள்ள தனியார் சோப்பு தயாரிப்பு நிறுவனத்தில் பணி செய்து வருகிறார். இவருக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் சாய் தர்ஷன் என்ற 2.5 வயது மகனும் உள்ளனர். இந்நிலையில் சாய் தர்ஷன் தனது தாய்வழி தாத்தா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் சிறுவனை தூக்கி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த மணப்பாறை காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் வனிதா தலைமையிலான போலீசார் 4 பக்கமும் உள்ள பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கடத்தப்பட்ட சிறுவன் சாய் தர்ஷன் சென்னை ஜார்ஜ் டவுன் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து வரும் வடிவேல் என்பவரின் அக்கா பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. கடத்தப்பட்ட சிறுவனை கண்டுபிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு கடத்தி வரப்பட்ட 16.5 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு படகு மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்தி வரப்பட்டதாக மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தேவக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை அருகே சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய் புலனாய்வு துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இலங்கையைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரின் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் 16.5 கிலோ தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தங்கம் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சந்தோஷை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவரை மதுரை சுங்கத்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த அதிமுக பிரமுகர் சரணடைந்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காரப்பட்டு காட்டுப்பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வன விலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த ஒருவர் வனத்துறையினரை கண்டதும் தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து காரப்பட்டு, பொன்னப்பள்ளி ஆகிய பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய 7 பேரை பிடித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் பொன்னப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக கிளை செயலாளர் சைதான் என்பவர்தான் நாட்டு துப்பாக்கியுடன் உலவியவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் தலைமறைவாக இருந்த சைதானை தேடி வந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஆம்பூர் வனச்சரக அலுவலகத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் சைதான் சரணடைந்தார். அவரை கைது செய்த வனத்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் வனவிலங்கு வேட்டையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து இறைச்சி மற்றும் நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தேவரிஷிக்குப்பம் வனப்பகுதியில் வனத்துறையினர் வழக்கம் போல் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியின் உள்ளே துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதால் பணியில் இருந்த வன காவலர் அப்பகுதியை சுற்றி வளைத்தார்கள். அப்போது அடுத்த விலங்கை சுடுவதற்காக துப்பாக்கியில் குண்டு நிரப்பிக் கொண்டிருந்த 3 கண்ட வனத்துறையினர் மடக்கி பிடிக்க முயன்றனர். அதில் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் 2 பிடிபட்டனர். பிடிபட்டவர்கள் 2 மேல்மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோ மற்றும் ஜெகதீசன் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 1 நாட்டு துப்பாக்கி, வேட்டைக்கு தேவையான பொருட்கள், முயல் இறைச்சி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை அடுத்து கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் அருகே உள்ள கிருஷ்ணா நகரில் வசித்து வருபவர் கண்ணன். தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரியும் இவர் கடந்த 24ஆம் தேதி தனது குடும்பத்துடன் சொந்த ஊரான சேலத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோவில் இருந்த 30 சவரம் தங்கம், 2 கிலோ வெள்ளி மற்றும் 10 பட்டுப்புடவைகள் ரூபாய் 12,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து ஒசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் வீட்டின் உரிமையாளர் கண்ணன் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்து 110 கிலோ எடையுள்ள கடத்தப்பட்ட கடல் அட்டைகள் இருந்ததை அடுத்து தப்பியோடிய வாகனத்தின் உரிமையாளரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மரப்பாலம் அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத ஆம்னி வேன் ஒன்று விபத்துக்குள்ளானது. இதில் அரசால் தடை செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 110 கிலோ கடல் அட்டைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. கடல் அட்டைகளை கைப்பற்றிய காவல்துறையினர் ராமநாதபுரம் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து வனத்துறை அதிகாரிகள் கடல் அட்டைகளையும் ஆம்னி காரையும் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து கடல் அட்டைகளை மணலில் மூடி அடித்தனர். மேலும் தப்பியோடிய வாகனத்தின் உரிமையாளர் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் கடந்த 2014ஆம் ஆண்டு தாய் மற்றும் மகனை கொலை செய்தவருக்கு திருப்பூர் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரேவதி. கடந்த 2014ஆம் ஆண்டு ரேவதிக்கும் அவரது அண்ணன் மகன் மணிகண்டனுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் குளவிக்கல்லால் ரேவதியை தாக்கி கொலை செய்துள்ளார். இதற்கிடையே சம்பவத்தின் போது பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த ரேவதியின் மகன் விக்னேஷை கத்தியால் குத்தியும் கொலை செய்துள்ளார் மணிகண்டன். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை திருப்பூர் லட்சுமி நகர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி ஜியாவுதீன் மணிகண்டனுக்கு இரட்டை ஆயுள் மற்றும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட மதுபான கடையில் வேலை செய்த ஊழியர் நள்ளிரவில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள டாஸ்மாக் கடையில் அனுமதியின்றி மதுபான கடை ஒன்று இயங்கி வந்துள்ளது. அதில் சிவசண்முகம் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் இரவு நேரத்தில் மதுபான கடையில் தங்கியிருந்த சிவசண்முகத்தை வெட்டி கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெய்வேலி தர்மல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிவசண்முகத்தின் உடலை கைப்பற்றி குறிச்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை குற்றவாளிகள் யார் என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அபுதாகிரை சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் சையத் அபுதாகீர் என்பவரை கைது செய்தனர். இந்நிலையில் சிபிசிஐடி காவல்துறையினர் அபுதாகீரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த வெள்ளியன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அம்மனு மீதான விசாரணைக்காக அபுதாகீர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது இதில் சிபிசிஐடி காவலில் வைத்து விசாரணை செய்ய அபுதாகீர் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே அபுதாகீர் துன்புறுத்தப்பட்டதாகவும் எனவே எதிர்வாதம் செய்ய உள்ளதாகவும் அபுதாகீர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி மதுரசேகரன் உத்தரவிட்டார். சசிகுமார் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சையத் அபுதாகீர் அப்படிங்கிறவரை பொறுத்தளவு போலீஸ் கஸ்டடி கேட்டு சிபிசிஐடி மனு 5 நாட்கள் கேட்டிருக்காங்க. 24/3/2017 28/3/2017 வரை கேட்டிருந்தாங்க. அந்த மனு இன்றைக்கி நம்பர் ஆகி இன்றைக்கி சிபிசிஐடியினுடைய தரப்பிலிருந்து அபுதாகீரை நீதிமன்ற காவல் வழியாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அபுதாகீர் மாதிரி ஏற்கனவே தான் துன்புறுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி போக மறுத்திருக்காரு. அதில் எங்களுடைய தரப்பு எதிர்வாதத்தை நாளைக்கு நீதிமன்றம் கேட்டு அதுக்கப்புறம் உரிய உத்தரவு பிறப்பிப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரபல நகைக்கடையில் பல கோடி மதிப்பிலான நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சிக்கிய நபரை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க திருநெல்வேலி மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகரத்தின் முருகன்குறிச்சியில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பிரபல நகைக்கடையில் பல கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளை போயின. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 10 தனிப்படை அமைத்து விசாரணை துரிதப்படுத்தினர். இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியான்பேட்டை சோதனைச் சாவடியில் திருநெல்வேலியில் கொள்ளை போன நகைகளை காவல்துறையினர் மீட்டனர். அத்துடன் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த காலிஷேக் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட காலிஷேக் திருநெல்வேலி மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கைது செய்யப்பட்ட காலிஷேக்கை வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை
நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றவர்கள் குறித்து காவல்துறையினர் துரித விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலை மறியல் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த காவலரை தாக்கியதாக நடைபெற்று வந்த வழக்கில் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து உள்ளிட்ட 14 பேரையும் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சசிகுமார் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ராஜீவ்காந்தியின் சிலை அவமதிக்கப்பட்டதாக கூறி அதை கண்டித்து திருப்பூர் தாராபுரம் பூக்கடை கார்னரில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சாதாரண உடையில் வந்த சரவணன் என்ற காவலரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கியதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கிய நீதிபதி சசிகுமார் காவலர் சரவணனை தாக்கியதாக கூறப்பட்ட தற்போதைய தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து, வழக்கறிஞர்கள் தென்னரசு, மணிவண்ணன், முன்னாள் தாராபுரம் யூனியன் சேர்மன் பானுமதி உள்ளிட்ட 14 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். சட்டவிரோதமாக 2ஆம் திருமணம் செய்த கணவர் மீதும் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத பெண் காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி முதல் மனைவி கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். செம்மஞ்சேரியை சேர்ந்தவர் கோசலா. இவருக்கும் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கும் 1996ஆம் ஆண்டு திருமணம் ஆனதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு 19 வயதில் ஒரு மகளும் 18 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் தட்சிணாமூர்த்தி கடந்த 11ஆம் தேதி 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரை 2வது திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோசலா தனது கணவர் தட்சிணாமூர்த்தியையும் அந்த பெண்ணையும் பிடித்து கிண்டி மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். ஆனால் புகார் குறித்து கிண்டி மகளிர் காவலர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், ஆகவே தனது கணவர் தட்சிணாமூர்த்தி மீதும் தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்காத கிண்டி மகளிர் காவல் ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி கோசலா கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் 2வது கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் பண்ணி பெருங்குடியில் வீடு எடுத்து வச்சுன்னு இருந்தார். 15 நாளாவது எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வாரமாக தான் தெரிய வரோம். ஆனால் போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். துறப்பாக்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அங்கேருந்து கிண்டி மகளிர் நிலையம் அனுப்புனாங்க. அங்கே சரியான நடவடிக்கை எடுக்கல அந்த மேடம். நாங்கள் அப்போ 1 மணி வரைக்கும் அங்கே இருந்தோம். சாப்பாட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் வரதுங்காட்டியும் வந்து காசை வாங்கிக்கின்னு அனுப்பி விட்டாங்க.